வணக்கம் குட்டி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒரு கதை சொல்லட்டுமா ஃப்ரெண்ட்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம ஃபிஷ்ஷஸ் பற்றின நிறைய அமேசிங்கான ஃபேக்ட்ஸ் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம ஃபிஷ்ஷஸோட ஐஸ் பற்றி பார்க்கலாமா? ஆமாம், ஃபிஷ்ஷஸோட ஐஸு க்ளோஸ் பண்ண முடியாது. அது தன்னுடைய ஐஸை ஓப்பனாக தான் வச்சுருக்கும். அச்சோ, அப்படின்னா ஃபிஷ்ஷஸால் தூங்க முடியாதா? ஃபிஷ்ஷஸ் எப்படி தூங்கும் இப்படின்னு உங்களுக்குள்ள நிறைய கொஷின்ஸ் வருதா? அதுக்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ணுறேன். ஃபிஷ்ஷஸ்னால் ஐஸை நம்மளை மாதிரி க்ளோஸ் பண்ண முடியாது. ஏன்னா மீன்களுக்கு ஐலிட்ஸ் இல்லை. அப்போது ஃபிஷ்ஷஸ் எப்படி தூங்கும்? மீன்கள் ஐஸை ஓப்பனாக வச்சுட்டு தான் தூங்கும். அது தூக்கம் வரும்போது எங்கன்னா தண்ணிக்கு மேலே போய் அப்படியே ஃப்ளோட் ஆகிக்கிட்டே தன்னுடைய கண்களை திறந்து வச்சுக்கிட்டே தூங்கும். அப்படி இல்லைன்னா ஒரு சில ஃபிஷ்ஷஸ் டேஞ்சர்ஸ்லேருந்து தன்னை காப்பாற்றிக்க செடிகளுக்கு இடுக்கலை இல்லை பாறைகளுக்கு இடுக்கலை போய் ஒளிஞ்சிக்கிட்டு அப்படியே ஃப்ளோட் பண்ணிக்கிட்டே அழகாக தூங்கிடும். சில ஃபிஷ்ஷஸ் டார்க்கில் கூட நல்லா பார்க்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஐஸ் ரொம்பவே ஸ்ட்ராங். மீன்கள் ஆல்மோஸ்ட் ஃபுல் ரவுண்டில் பார்க்கும். அதனால் ஏதாச்சும் டேஞ்சர் வந்துச்சுன்னா அதுக்கு ஆர்டர்னே தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபிஷ்ஷஸ் எங்கே வாழும்னு பார்க்கலாமா? வாங்க. நம்ம எல்லாம் வீட்டில் இருக்கோம். அப்போது ஃபிஷ்ஷஸ் எங்கே இருக்கும் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு ஃபிஷ்ஷஸ் ஒரு இடத்துல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சில மீன்கள் நதிகள், ஆறுகள் போன்ற நீர்களில் வாழும். இதெல்லாம் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. அதாவது நல்ல தூய்மையான தண்ணீரில் வாழக்கூடிய மீன்கள். அந்த மாதிரி மீன்கள் ஒரே இடத்துல இல்லாமல் நதியோட போக்கில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பாஞ்சி போய்கிட்டே இருக்கும். அதுக்கு அந்த மாதிரி மைக்ரேட் ஆகி போயிட்டே இருக்கிறது தான் பிடிக்கும். எப்படி நம்ம வீடு சேஞ்ச் பண்ணுறோம் அதே மாதிரி தான் அது நதிகள், ஆறுகள் மூலயமா அந்த மீன்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டமாக போகும். தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஒன்றா சேர்த்து கூட்டிக்கிட்டு போகும், தெரியுமா? அந்த மாதிரி நேரத்தில் மழை வந்துச்சுன்னா அதுக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பி ஆகிடும். மழையில் தான் அது மைக்ரேட் ஆகி போகிறதுக்கு அதுக்கு ரொம்ப விருப்பமான நேரமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நிறைய மீன்கள் கடலில் வாழும் ஃப்ரெண்ட்ஸ். இதை சால்ட் வாட்டர் ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கடல்லையே இன்னும் நிறைய மீன்கள் எங்கே வாழும் தெரியுமா? ரொம்ப ஆழத்தில் வாழும். அந்த ஆழமான இடங்களில் ரொம்பவே இருட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த மீன்களுக்கு இருட்டில் அவ்வளோ ஆழத்தில் வாழறது பிடிச்சிருக்கும். ஏன்னா அது தன் தற்காத்துக்கு அது போதுமான இடமா இருக்கும். அங்கே அது பாதுகாப்பாகவும் உணரும். அதனால் ஆழமான கடல்களில் வாழும். இன்னும் ஒரு முக்கியமான இடம் இருக்குது ஃபிஷ்ஷஸ் வாழறதுக்கு. அது எங்கே தெரியுமா? நம்ம வீடு தான். நம்ம வீட்டில் நம்ம அக்வாரியம் வச்சுருந்தோன்னா அங்கே நிறைய ஃபிஷ்ஷஸ் வாழும், தெரியுமா? அது கலராக பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். மீன்கள்லேயே ரொம்ப பெருசாக காணப்படுற ப்ளூவேல் மாதிரியான ஃபிஷ்ஷஸ் எல்லாம் நம்ம கடலில் பார்க்கலாம். கடலோட ஆழத்தில், இருட்டில். ஜெல்லி ஃபிஷ்ஷஸ் எல்லாம் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய மீன்கள் தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கும் தன்மை கொண்டது. நெக்ஸ்ட்டு மீன்கள் எங்கே வாழும்னா ஏரிகள் போன்ற இடத்துல. ஏரிகளில் கூட நிறைய மீன்கள் வாழ உகந்த இடமா இருக்குது. இப்போ சொல்லுங்கள், மீன்கள் வாழற இடத்துலையே உங்களுக்கு ஃபேவரட்டான ஃபிஷ்ஷஸ் எதுன்னு? புரிஞ்சுது, அக்வாரியம் தானே. ஏன்னா நம்ம நிறைய பேர் ஃபிஷ்ஷஸை அக்வாரியமில் தான் பார்த்துருக்கோம். அதனால் நமக்கு ஃபிஷ்ஷஸ் அக்வாரியமில் இருக்குன்னு மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த வீடியோ மூலியமாக ஃபிஷ்ஷஸ் வேறு எங்கெங்கெல்லாம் வாழ முடியுங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? நெக்ஸ்ட் என்ன டாபிக்னு பார்க்கலாமா? வாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் மீன்கள் என்னெல்லாம் சாப்பிடும்னு. நம்ம என்னெல்லாம் சாப்பிடுவோம்? கேட்டுச்சு. நமக்கு பிடிச்ச அந்த எல்லா உணவுகளும் மீன்கள் சாப்பிடாது. மீன்கள் சாப்பிட்றதுக்கு அதுக்குன்னு ஸ்பெஷலான சில உணவுகள் இருக்குது. அதுக்கு பிடிச்ச அந்த உணவுகளை மட்டும்தான் அந்த மீன்கள் சாப்பிடும். நம்ம நிறைய பேர் மீன்களை கோயில் குளங்கள்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? பிளான்ஸ் எல்லாம் இருக்கும். நிறைய தாமரை பூக்களுக்கு நடுவிலெல்லாம் நிறைய மீன்கள் இருக்கிறத பார்த்துருப்போம். அந்த மீன்கள் எல்லாம் அங்கே இருக்கிற குட்டி பிளான்ஸையும் அங்கே இருக்கிற பாசிகள், ஆல்கேஸ் அதெல்லாம் சாப்பிடும். சில மீன்கள் மீட் சாப்பிடும். மீட்டுனா என்னென்ன மீட் சாப்பிடும்னா குட்டியாக இருக்கிற ஃபிஷ்ஷஸ்ஸு, குட்டியாக இருக்கிற புழுக்கள் அதெல்லாம் சாப்பிடும். பெரிய ஃபிஷ்ஷஸ் எல்லாம் அதோட விட சின்ன சைஸாக இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சில மீன்கள் ரெண்டுமே சாப்பிடும். ஆல்கே சாப்பிடும், பிளான்ஸ் சாப்பிடும், பூச்சிகள், குட்டி புழுக்கள், ஃபிஷ்ஷஸ்னு எல்லாமே சாப்பிட்டு வாழக்கூடிய மீன்களையும் நம்ம பார்க்க முடியும். பார்க்க போகிற டாபிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், மீன்கள் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். என்னென்ன ஹெல்ப்னு பார்க்கலாமா?
வாங்க பார்க்கலாம். மீன்களை நம்ம சாப்பிடுவோம் இல்லையா? அதான் நம்ம வீட்டில் அம்மா பாட்டி எல்லாம் மீன் குழம்பு ஃப்ரை எல்லாம் பண்ணி கொடுத்தா சாப்பிட்றோம்ல. ஆமாம், அப்படி நம்ம மீன்களை சாப்பிடும்போது மீன்கள்ல இருந்து நமக்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடும் விட்டமின் டி போன்ற விட்டமின்ஸும் நமக்கு கிடைக்கும். இது நம்ம ஹார்ட், பிரெயின் அண்ட் ஸ்கின், ஐஸை கூட ஹெல்த்தியாக வச்சுக்க உதவும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிஷ்ஷு சாப்பிடாதவங்களுக்கு கூட ஃபிஷ்ஷில் இருந்து ஆயில் எடுக்கிறாங்க. அந்த ஆயிலை கேப்சூல் ஃபார்ம் பண்ணிவிட்டு டேப்லெட் மாதிரி கூட போட்டுக்கிறாங்க. அது மூலயமா அவங்களோட ஹார்ட், பிரெயின், ஸ்கின், ஐஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக க்ளோயிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷ்ஷஸ்ஸு சில பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கு கூட ஃபுட்டாக அமையுது. ஃபிஷ் லைக் கொக்கு, வாத்து இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் எல்லாம் கூட மீனை சாப்பிடும். அப்புறம் நம்ம கேட், டாக் எல்லாம் பார்த்துருக்கோம்ல, அதுங்களுக்கு கூட ஃபிஷ்ஷுன்னா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நம்ம சமைச்சு கொடுத்தாலும் சாப்பிடும், சமைச்சு கொடுக்காட்டியும் அதெல்லாம் ரொம்ப ஃபிஷ்ஷஸை விரும்பி சாப்பிடும். இப்படி சாப்பிட்றது மூலயமா எந்த தப்பும் இல்லை, நம்ம நேச்சரை அது பேலன்ஸாக இருக்க உதவி பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் இல்லை, ஃபிஷ்ஷஸ் நம்ம வாட்டரில் இருக்கிற அழுக்கெல்லாம் சாப்பிட்டு நம்ம வாட்டரை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு கூட உதவுது. இன்னும் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஃபிஷ் நிறைய பேருக்கு வேலை கொடுக்குது. என்னது, ஃபிஷ் வேலை கொடுக்குதா? அது எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன் கேளுங்க. நிறைய மீனவர்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதான் ஃபிஷர்மேன். அவங்கெல்லாம் கடல், ஆறு, ஓடை, ஏரி, குளங்கள் போன்ற இடங்களில் ஃபிஷ் ராட் வச்சு ஃபிஷ் பிடிப்பாங்க. அப்படி இல்லைனா ஃபிஷ் நெட்டு போட்டு ஃபிஷ்ஷஸை பிடிச்சி அதெல்லாம் அப்படியே மார்க்கெட்டுக்கு அனுப்பி சம்பாதிப்பாங்க. அது மூலயமா அவங்க ஃபேமிலியை ரன் பண்ண அது ஒரு பெரிய இன்கமாக இருக்கும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஆமாம், ஃபிஷ்ஷஸ் நமக்கு ஒரு குட் பெட். அது நம்ம வீட்டில் அக்வாரியமில் வளர்க்குறோம் இல்லையா, அது நமக்கு பெட்டாகவும் இருக்குது. இதை விட முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷ் பெடிக்யூர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் ஃபிஷ் பெடிக்யூர்னால் என்னென்னா, நம்ம ஸ்கின்ல இருக்கிற, அதாவது ஃபீட்டோட ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் அது க்ளீன் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை ஹெல்த்தியாக. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக், ஹூ ட்ரீட்ஸ் த ஃபிஷ்ஷஸ். நமக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம். அப்போது ஃபிஷ்ஷஸ்க்கு உடம்பு சரியில்லைன்னா அது யார்கிட்ட போகும்? ஆமாம், ஃபிஷ்ஷஸை ட்ரீட் பண்ணுறதுக்கும் டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்கள தான் வெட்டரரியன் சொல்லுவாங்க. அதுக்கு அக்வா ஃபிஷ்ஷஸை ட்ரீட் பண்ணுற டாக்டர்ஸை அக்வா வெட்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க ஃபிஷ்ஷஸை ட்ரீட் பண்ணி அதுங்களை ஹெல்த்தியாக மாற்றுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பல வகையான ஃபிஷ்ஷஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சில ஃபிஷ்ஷஸ் ஃப்ளை பண்ணுற மாதிரி பல அடி தூரத்துக்கு கடல்லேருந்து குதிக்கும். ஒரு சில ஃபிஷ்ஷஸ் பார்க்குறதுக்கு அப்படியே ஸ்னேக் மாதிரி இருக்கும். சில நேரத்தில் நம்ம அதை ஸ்னேக்னு கூட நினச்சி பயந்துடுவோம். சில ஜெல்லி ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது. அது ரொம்ப பார்க்க ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ்ஸு. அப்புறம் நம்ம பார்க்குறதுக்கே பயம் வரக்கூடிய பெரிய பெரிய ஷார்க்ஸ், ப்ளூ வேல்ஸ் இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் கூட நமக்கு அதிகமாக காணப்படுது. மீன்களோட உலகம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இல்லையா? நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஒரு கதை சொல்லட்டுமா ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ். See you tomorrow. Take care.